ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல நடக்கிற கலவரத்தை தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஜாக்லின் செமையா கேம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுல அவங்களுக்குனே ஒரு புள்ளி கேங்க ரெடி பண்ணிட்டாங்க. வேற யாருங்க, ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் தான் புள்ளி பண்றது. இவங்களுக்கு அல்ல கைகளா ரயான் ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேருமே எப்பவுமே சுத்திட்டு இருக்காங்க. அல்ல கைகளா சண்டை போடுறதுக்கு மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, மடியில படுக்க வச்சு தடவறதெல்லாம் பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆகுது. இருந்தாலும் இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல எல்லாருமே பொம்மை எடுத்துட்டு ஓடுறாங்க. விஷால் கையில ஜாக்லினோட பொம்மை இருக்குது. அதை புடுங்கிறதுக்காக ஜாக்லின், ரயான், ஜெஃப்ரி, சத்யா இந்த 4 பேருமே விஷால் மேல படுத்து புரண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ விஷால் இடத்துல ஜாக்லின் இருந்துட்டு எல்லாரும் கொதிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணு மேல இப்படி விழுறானுங்க, பிசிக்கல் வயலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கதறி இருப்பானுங்க. இப்ப ஜாக்லின் விஷால் மேல படுத்திருக்கிறது தப்பு இல்லையாப்பா? என்ன சொல்ல பாக்குற நமக்கு தெரியும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல இப்படித்தான் போகும் அப்படிங்கிறது. இருந்தாலும் சொல்றேன், அப்படித்தானே இத்தனை வாரங்கள கதறிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஜாக்லின்லாம் வெறி பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அல்லக்கை ரயானை பொறுத்தளவுல எப்பவுமே நேர்மையா விளையாட மாட்டான். பொம்மை எடுத்து ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிடுவான். இல்ல விளையாடுறதா இருந்தா நேர்மையா விளையாடுங்கடா, கையில வச்சு விளையாடுங்க. இதே மாதிரியே பெண்களும் பொம்மை எடுத்து துணிக்குள்ள வச்சுட்டாங்கன்னா நீங்க எப்படி பொம்மை எடுக்க முடியும்? கொஞ்சமாவது சென்ஸோட கேம் ஆடினா நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த ரயானை பொறுத்தளவுல அதெல்லாம் கிடையாதுங்க. மூளை இல்லாத முட்டாள் மாதிரி கத்துறதுக்கு தான் ரெடி. இந்த இடத்துலயும் கத்த தான் செய்யறான். அதாவது டால் ரூமுக்குள்ள நிக்கிறாரு. டால் ரூமுக்குள்ள இருந்து ஒரு பிஞ்ச பொம்மையை கையில எடுக்கிறாரு. எடுத்து அந்த பேரே என்கிட்ட தான் இருக்குது, வாங்கடா வாங்கடா அப்படிங்கிற மாதிரி வம்பு கழுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எல்லாருமே லைனா நிக்கிறாங்க. அந்த இடத்துல விஷால், ஜாக்லின் இந்த 2 பேருக்கு இடையில வாக்குவாதங்கள் போகுது. விஷால பொறுத்தளவுல அந்த இடத்துல நான் யாரையும் அடிக்கணுங்கிறதுக்காக அடிக்கல, நீ புரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஜாக்லின். உடனே ஜாக்லின் வந்து நீ அடிச்ச அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே, நான் இப்ப அப்படி சொன்னேன் அப்படிமே கேக்குறாங்க. அதுக்கும் விஷால் வந்து எதுவா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு தெளிவா பேசு அப்படிமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல விஷால் வந்து ரொம்பவே அமைதியா தான் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஜாக்லின் திரும்ப திரும்ப ட்ரிகர் பண்ற மாதிரி நான் தெளிவா தான் இருக்கேன், நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கிடந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இடையில இந்த ரயான் வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ற மாதிரி இந்த ப்ரோமோவை காட்டியிருக்காங்க. அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல விஷால் கையில ஜாக்லினோட பொம்மை மாட்டிருது. அதை புடுங்கிறதுக்காக ஜாக்லினோட அல்லக்கைக எல்லாருமே சேர்ந்து விஷால போட்டு அமுக்குன்னு அமுக்குறானுங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகாவோட பொம்மை அவுட் ஆற மாதிரி காட்டுறானுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பொம்மை டாஸ்க்ல இன்னைக்கு ராத்திரி தரமான சம்பவங்கள் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன பொறுத்தளவுல இந்த ரயான், ஜெஃப்ரி இவங்களோட ஆட்டம் படு கேவலமா இருக்குது அப்படிங்கறதாங்க என்னோட கருத்து. எல்லாருமே பொம்மைகளை அவங்க கையில வச்சிருக்கும் போது இவங்களை பொறுத்தளவுல ட்ரெஸ்ஸுக்குள்ள தூக்கி வைக்கிறது விதிமீறல் அப்படிங்கறத என்னோட கருத்து. கேமா பார்க்காம தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரயான் பேசுறதெல்லாம் பல இடங்கள்ல இரிட்டேட் ஆகுது. அதே மாதிரியே நேத்து ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா ரயான் படுத்து கிடக்காரு, அவர் நெஞ்சில ஜாக்லின் படுத்துக்கிறாங்க, இவர் தடை விட்டு இருக்காரு. இன்னொரு சைடு இன்னொரு ஜோடி கிடக்குது. ஜெஃப்ரிய பொறுத்தளவுல பப்பரப்பானி உட்கார்ந்துருக்கான். சௌந்தர்யா அவர் மேல விழுந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்ல வாங்க வேணும், ஜெஃப்ரிய பொறுத்தளவுல தடவுன்னு தடவிட்டு இருக்கான். இந்த 2 ஜோடியை பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே இந்த ஜெஃப்ரியா இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், பெண்கள் கிட்ட பழகும் போது கொஞ்சம் வித்தியாசமா தான் தெரியுது. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த அல்லக்கை ரயான், ஜெஃப்ரி இந்த 2 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரியே தானை தலைவி ஜாக்லினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.